பெட்ரோல் காரை விட 2 மடங்கு மைலேஜ். ஆனா எலக்ட்ரிக் கார் மாதிரி சார்ஜ் போட வேண்டிய அவசியமே இல்ல. இது எப்படி சாத்தியம்? 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 28 கிலோமீட்டர் கொடுக்கும் இந்த மேஜிக் தொழில்நுட்பம் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுமா? பல பேர் குழப்பத்துல இருக்கிற இந்த ஹைபிரிட் ரகசியத்தை இப்ப சொல்லப் போறேன். வணக்கம். பெட்ரோல் விலை ஏறுதுன்னு கவலைப்படுறீங்களா? இல்ல எலக்ட்ரிக் கார் வாங்கினா சார்ஜ் தீர்ந்து போயிடுமோன்னு பயப்படுறீங்களா? இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு செமையான ஆப்ஷன் தான் ஹைபிரிட் கார்ஸ். ஆனா இது எப்படி வேலை செய்யுது? சாதாரண கார் ஓட்டுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க டீடைலா பாப்போம். ஹைபிரிட் கார்ல 2 இன்ஜின் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஒன்னு பெட்ரோல் இன்ஜின், இன்னொன்னு எலக்ட்ரிக் மோட்டார். நீங்க காரை ஓட்டும் போதோ அல்லது பிரேக் பிடிக்கும் போதோ வர்ற சக்தியை வச்சு பேட்டரி தானாவே சார்ஜ் ஆயிக்கும். நீங்க வயர் போட்டு சார்ஜ் பண்ண தேவையில்லை. சிட்டிக்குள்ள மெதுவா போகும்போது எலக்ட்ரிக் மோட்டார்ல ஓடும், சத்தமே இருக்காது. வேகம் எடுக்கும்போது பெட்ரோல் இன்ஜினுக்கு மாறும். இதனால தான் மைலேஜ் தாறுமாறா கிடைக்குது. இங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். மார்க்கெட்ல மைல்ட் ஹைபிரிட் கார்ஸும் இருக்கு. அதுல இவ்ளோ மைலேஜ் கிடைக்காது. நீங்க நிஜமான மேஜிக்க பார்க்கணும்னா ஸ்ட்ராங் ஹைபிரிட் கார் தான் எடுக்கணும். சாதாரண பெட்ரோல் கார் ஓட்டுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? காரை ஸ்டார்ட் பண்ணா சத்தமே வராது. ஏதோ ஃபோன் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க பிரேக் மேல கால் வச்சாலே பேட்டரி சார்ஜ் ஆகிறது அந்த மீட்டர்ல தெரியும். கியர் மாறுறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆனா சர்வீஸ் செலவு சாதாரண காரை விட கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு இது செட் ஆகும்? 2026ல பெட்ரோல் விலை மட்டும் ஏறல, எலக்ட்ரிக் கார்களுக்கு அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்த சலுகைகளும் குறைஞ்சிட்டு வருது. இந்த நேரத்துல 1 லிட்டருக்கு 25லிருந்து 28 கிலோமீட்டர் மைலேஜ் தர்ற ஹைபிரிட் கார் தான் பட்ஜெட் மற்றும் நிம்மதி ரெண்டுக்கும் சரியான பேலன்ஸ். உங்க டிரைவிங் அதிகமா சிட்டி டிராஃபிக்ல இருக்குன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஹைபிரிட் போலாம். ஆனா உங்க பட்ஜெட் கம்மி, வருஷத்துக்கு 5000 கிலோமீட்டர் தான் ஓட்டுவீங்கன்னா உங்களுக்கு பழைய பெட்ரோல் காரே போதும். ஏன்னா ஹைபிரிட் கார் விலை கொஞ்சம் அதிகம். இந்த 2026ல நீங்க ஒரு கார் வாங்க போனா பெட்ரோல் எடுப்பீங்களா இல்ல ஹைபிரிட் எடுப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க கார் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோல பாப்போம்.